அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 73வது அப்டேட் பார்க்குறோம். நம்ம ஈரான் 74வது அலையை அனுப்பியிருக்காங்க. அது இல்லாமல் இஸ்ரேலும் பெரிய அளவுக்கான தாக்குதலை இன்னைக்கு ஈரான் மீது தொடுத்திருந்தாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை ஒட்டுமொத்தமாக மூட போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சூடான சுவையான பல தகவல்களை நாம் பார்க்க போகிறோம். இது சுவையெல்லாம் இல்லை, சூடான ஒரு அதிரடியான ஒரு பதற்றமான ஒரு செய்தின்னு தான் சொல்ல முடியும். சுவை அப்படின்றது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். என்ன எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க, என்னப்பா அங்கே பெரிய யுத்த களமாகுது, நீ சுவையான அறிக்கை கொடுக்குறன்ற அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஃப்ளோவில் வந்துருச்சு. மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர் பாட்டுக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள், லெபனான் எல்லைக்குள்ளே நடந்த தாக்குதல்கள், மறுபடியும் டெல் அவிவ் மீது நடந்த தாக்குதல்கள், இந்த மாதிரி பல தாக்குதல் சம்பவத்தையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹெல்மெட்டோட வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே காஷ்மீர்லேருந்து தொடங்கிடலாமா? இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுலாம் பார்க்குறீங்கல்ல, நேற்று ரம்ஜான்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே ஈரானில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு உதவி செய்வதற்கு எதுவாக, ஏன்னா பெரிய பொருளாதார ரீதியாக ஸ்தம்பித்திருக்கிறது ஈரான். ஏன்னா தொடர்ந்து ஆயுதங்களை பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அந்த பொருளாதார ரீதியை ஸ்தம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஈடு கொடுப்பதற்கும், அது இல்லாமல் மக்கள் பெரிய அளவுக்கு அல்லல்படுகிறாங்க இல்லையா, அதற்காக யாரெல்லாம் எந்த அளவுக்கு டொனேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இங்கே காஷ்மீரில் நேற்று மட்டுமே, அதாவது ரம்ஜான் அன்னைக்கு 1 கிலோ தங்கம் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. பட் இன்னைக்கு 2வது நாள் பார்த்தோம்னா அது பெருசாக வைரலாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 கிலோ தங்கம் பக்கம் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. கேஷ் க்ரோர் கணக்கில் பக்கம் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. இது அங்கே காஷ்மீரில் மட்டுமே நான் சொல்கிறது. அங்கே குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவான போராட்டம் பெரிய அளவுக்கு நிகழ்ந்தது இல்லையா, அதை வைத்து சொல்கிறேன் நான். இதில் குறிப்பாக காஷ்மீரில் யாருக்கிட்ட பெரிய அளவுக்கு ரொம்ப பரவி இருக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சப்போர்ட் ஃபார் ஈரான் சொல்லிட்டு பெரிய அளவுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்டாக தான் பாஸ், ஃபண்டு கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துங்க. ஏன்னா பொதுமக்களோட நிதி இடையில் எதுவும் யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதே மாதிரி ஏற்கனவே காசாவுக்கு ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உலசெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஹோப் இது பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப பயங்கரமாக கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஏன்னா இந்த காசாவில் என்னாச்சுன்னா, இது மாதிரி ஆன்லைன்லேயே பெரியஸாக ஃபண்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்காகவே காசாவுக்குள்ளே ரிப்போர்ட்டர்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற நிகழ்வுகள்லாம் சின்ன சின்ன வீடியோஸ்லாம் எடுத்து போட்டு மக்களே உங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு பணம் அனுப்புங்க, உதவி செய்யணும், பணம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலெக்ட் பண்ணாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். பட் இந்த ஈரானுக்காக கலெக்ட் பண்ணுற பணம் எப்படி அங்கே கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க, அரசாங்கத்துக்கிட்ட எப்படி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்றதான் இன்னும் அதற்கான வழிகோள்கள் எதுவும் தெரியவில்லை. ஒருவேளை பேங்கிங் டெபாசிட்டாக அதை எப்படி சேர்த்துறாங்கன்னு தெரியல. பட் ஈரான்லேயும் இதே மாதிரி சம்பவம் கடந்த ஒரு 3 நாட்களாக கேள்விப்பட்டேன் நான். இன்னும் வீடியோ பதிவு நான் பார்க்கல, ஆனால் அங்கேருந்து புகைப்படங்கள் ஒரு சிலலாம் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய மக்கள் தங்கிட்டு இருக்கக்கூடிய தங்கத்தை நிறைய கொடுத்தாங்கன்னாங்க. அதற்காக தான் நேற்று கூட ஒரு ஆய்வு கட்டுரையை நான் ஒன்று பார்த்தேன். தங்கம் விலை குறைவதற்கான மற்றொரு காரணம் போர் சூழல், மக்கள் முதலீடு க்ரூட் ஆயிலில் பண்ணுறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரே சமயத்தில் கோல்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஈரான் இறங்கியிருக்கான்ற நம்ம இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடியும். ஏன்னா தங்கம் விலை குறையுது அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு 7-8 காரணிகள் இருக்கும். அந்த காரணிகளில் மிக முக்கியமான காரணம், ஈரான் ஒரே சமயத்தில் தங்கக்கூடிய நிதி நெருக்கடிக்காக தங்கத்தை சேல்ஸ் பண்ணுறாங்களான்ற இன்னொரு ஆங்கிள் பார்க்க முடியாது. இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல். அப்படியே தள்ளி ட்ரம்ப் அவர்கள் மனுஷன் கோல்ஃப் விளையாட போகிறாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரே ஒரு ஒத்த ட்விட்டு, அடுத்த 48 மணி நேரத்தில் சாம்பலாக்கி விடுவேன், உங்களுடைய அணுமின் நிலையங்களை தூளாக்கி விடுவேன் அப்படின்னு நீங்கள் பாட்டு ஒரு ட்விட்டை போட்டிங்க. இந்த ஒரு ட்விட்டுக்கு அப்புறம் இந்த பக்கம் 30 ட்விட் வந்திருக்கு ஈரான் தரப்புலேருந்து. எல்லாரும் பேசுகிறாங்க. ஈரானில் நடந்து போகிற பார்ட்டி கூட பேச ஆரம்பிச்சிருச்சு. எலே ட்ரம்ப், யாரை பார்த்து சொல்கிற, என்ன பார்க்குறியா அப்படின்ற அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரே பயங்கரமாக அறிக்கையாக விட்டு தள்ளிட்டு இருக்கு. மனுஷன் ஒரு பாட்டு ஒரு ட்விட்டை போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் பண்ணுறாரு. கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இருக்கிறார்ல, கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் இந்த ஃபோன் கால் வந்ததுன்னா கொஞ்சம் பதற்றமாயிரான்ற மாதிரி அவங்க நாட்டிலேயே அவர் கொஞ்சம் மார்க் பண்ணி ஒரு சில வீடியோ ஒன்று எடுத்தாங்க. அந்த வீடியோவை தனது எக்ஸ்தலத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பகிர்ந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவர் வேறு ஒரு பதிவை இவர் எடுத்து பகிர்ந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பதிவெல்லாம் இப்போ தேவையான்ற நான்
அந்த ஒற்றை பதிவு இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, நம்மளுக்கு அங்கே ஈரான் மட்டும் நம்மளுக்கு எதிரிகள் கிடையாது. இந்த ரேடிக்கல் லெஃப்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்கு இல்லையா, அவங்க தான் அதை விட எதிரியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டார். அங்கே என்னெல்லாம் டைலாக் வந்திருக்கு தெரியுங்களா? அங்கே ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து 3 தடவை இன்னைக்கு அறிக்கை விட்டார். அது கடைசி தடவை அறிக்கை என்ன தெரியுமா? கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எனர்ஜி அண்ட் ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் த்ரூ அவுட் த ரீஜியன், என்டையர் ரீஜியனே வில் பி கன்சிடர், முடிச்சிடுவோம், அரபு நாடுகள் ஒன்று கூட இருக்காமல் முடிச்சிடுவோம் அப்படின்னு அந்த பக்கம் மனசு கொதிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் பாட்டுக்கு கூலாக அங்கே கோல்ஃப் விளையாடுக போயிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒன்று சரி அவர் கேட்டிருப்பாரு, என்னப்பா எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்களா, அந்த சண்டே அதுவுமா கொஞ்சம் பரபரப்பாக கிளப்பி விட்டால் தானே கரெக்டாக இருக்குன்னு மனுஷன் இந்த ட்விட் ஒன்று போட்டு விடு, நல்லா சிறப்பாக இருக்கும், போயிட்டு வந்து சாவகாசமாக திங்கக்கிழமை பேசிக்கலாம் போட்டு விடுப்பா அப்படின்ட்டு மனுஷன் காலையில் போட்டு விட்டு போயிட்டாரு போல. அது இல்லாமல் இப்போ காலையில் வரைக்கும் இவங்க ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இஸ்ரேலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கு இதே மாதிரி அணுமின் நிலைகள்லாம் இருக்குது, அதை அடிச்சிரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, அங்கே மட்டும் இல்லை ஒட்டுமொத்த அரபு நாடுகள்னு இருக்குது, அங்கேயும் நான் கை வேண்டியது இருக்கோம்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாயந்தரமாக என்ன மாதிரி அறிக்கை வருதுன்னா, எங்களுடைய பவர் ஸ்டேஷன்லாம் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை முழுமையாக க்ளோஸ் பண்ணிவிடுவோம், எந்த நாட்டு கப்பலும் போக விட மாட்டோம், மறுபடியும் நாங்கள் எப்போ சரி பண்ணுறோமோ அப்போ தான் அனுப்புவோம்பா, அதுக்கப்புறம் நாங்கள் அனுப்பவே மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் அமெரிக்கா பேஸ் எந்தெந்த நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த நாட்டோட பவர் பிளான்ட்லாம் அடி பண்ணுற வரைக்கும் இப்போ நின்றுருக்கு. காலையில் எப்படி ஆரம்பித்தாங்க, காலையில் இஸ்ரேலினுடைய அணு நிலைகளையும் அல்ல மின்சார நிலைகளையும் அடிப்பேன்னு சொன்னவங்க அப்படியே இங்கே வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வந்திருக்கு. அங்கே மனுஷன் என்னன்னா ஒரு ட்விட்டை போட்டு அவர் பாட்டுக்கு விளையாட போயிட்டார். இந்த நிறைய நம்ம ஊர்லாம் இருக்குல்ல, என்னப்பா அமைதியாக இருக்கா, சரி 2 விஷயத்த கொளுத்தி விட்டு போவோம், அது பாட்டு பற்றிட்டு இருக்கட்டும், அப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படின்றவங்களாம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் அரபு நாடுகளே காலையில் என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க, ஐயா ட்ரம்ப் ஐயா இது மாதிரி எங்களால் முடியல, அதனால் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள், வேறு வழியில் நாங்கள் ஈரானை எதிர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இதே துருக்கி ஹாக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார், இளைய ஈரான் நீங்கள் வந்து நட்பை சிதைச்சிட்டிங்க, பங்காளிங்கிற முறையை கூட நீ பார்க்கல, தொடர்ந்து நீங்கள் அரபு நாடுகளை குறிவைப்பது என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தொடர்ந்து நாங்கள் வந்து எதிர்க்கிறோம், இதையும் மீறி நீ தாக்கல் நடத்தினா கண்டிப்பாக நாங்கள் களத்தில் இறங்குவோம். எங்கள் அப்பா அடடா என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சா மறுபடியும் சாயந்தரம் ஒரு அறிக்கை வருது. ஹாக்கன் ஃபிடன் அவர்கள் வந்து நாங்கள் இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தத்தை பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு காணலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே செட் பண்ணியிருக்கிறோம், அதனால் யூஎஸ் அஃபீஷியல்ஸுக்கும் ஐரோப்பாவும் இது ஓடி வந்து வாங்க கொஞ்சம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் மீடியேட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பாஸ் நிலைமை. காலையில் இருக்கிற அந்த வெறி அப்படியே சாயந்தரம் வர வர வந்து பேட்டரி சார்ஜ் ஆகி வாங்க ஈரான் நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் அப்படின்னா அவங்க இப்படி ஈரானும் சும்மா இல்லை, அவங்க பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி ஆக்குறாங்க. இந்த கிரேட்டர் டனப் அபு மூசா ஒரு 2 குட்டி தீவு இருக்குங்க, அந்த குட்டி தீவு வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கண்ட்ரோல் பண்ணால் அந்த குட்டி தீவு வந்து கண்டிப்பாக ஈரான்கிட்ட தான் இருக்குது. ஆனால் யுஏஇக்கு வந்து ரொம்ப நாளாக அது ஆசை. அமெரிக்கா வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே கவலைப்படாத யுஏஇ உங்களுக்கு எப்போனாலும் அந்த அபு மூசா கிரேட்டர் டனப்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தீவு ஒன்று இருக்குது, அந்த தீவை என்னைக்குனாலும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன், அந்த பேராசை சொல்லி தான் யுஏஏ தன் பக்கம் வச்சுருந்தாங்க. இப்போ திடீர்னு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை அடிக்க போகிறோம் பண்ண போகிறோன்னொடனே இன்றைக்கி நேற்று கூப்பிட்டு குசுன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குது யுஏஏ கிட்ட, இங்கே வரப்பா அந்த 2 தீவும் உனக்கு தான் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். இதை ஈரான் வந்து ஒட்டு கேட்டுட்டு இன்றைக்கி யுஏஏ போட்டு பொழந்து கட்டுறாங்க. யுஏஏ என்ன அங்கே அந்த 2 தீவையும் எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்களா, அடி உங்களை தான் அடிப்பேன், யுஏன்ற நாடே இல்லாமல் பண்ணிவிடுவேன், எங்கள் மிசைல்ஸ் வந்து 100கணக்கான மிசைல்ஸ் தும்சம் பண்ணி தூளாக்கிடுவேன், அப்படி ஒரு நினப்பு உங்கள் கனவுல கூட இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் அந்த தீவோட பிரச்சனை வந்து 30-40 வருஷமாக இருக்குது. 2 நாடுகளை வந்து எனக்கு உனக்குன்னு சொந்தம்ட்டு பெரிய அளவுக்கு இருக்குது. அதனால தான் யுஏஇனுடைய பிரசிடென்டல் அட்வைசர் அன்வர் கிராஷியா அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரியான அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கு அடிப்பணியவர்கள் நாங்கள் அல்ல, வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வாஷிங்டனுடன் இணைந்து அமெரிக்காவுடன் இணைந்து அடுத்த கட்ட முயற்சியை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். ஏன்னா எங்கள் நாட்டு மக்களோட அமைதியை விட ஸ்திரத்தன்மையை விட
எங்களுக்கு வந்து எங்கள் நாட்டோட மக்களுடைய தேவை தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி இந்த மிரட்டலை விடுப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நட்பை வந்து சீர்குலைச்சிட்டிங்க, பங்காளிங்கன்றது முறையை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்கன்னு இந்த பக்கம் யூஏஇ சொல்கிறாங்க. இவ்வளோ சீரியஸாக பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு ஒத்த ட்வீட்டை போட்டு அங்கே கோல்ஃப் விளையாட போனதுக்கப்புறம் நான் இவ்வளோ விஷயத்த சொல்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு ஆள் ஓடி வராரு. நான் பாருங்கள், தாக்கல் நடத்த போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பெசண்டா, அவர் தான் அமெரிக்காவுடைய ட்ரெஸரியோட தலைவர். அவர் இந்த என்பிசி சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்கும்போது அந்த அம்மா வந்து கேள்வி கேட்குது ரிப்போர்ட்டரை வந்து, நீங்கள் கார்க் தீவை இன்வெர்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், ஆல் ஆப்ஷன் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னாங்களா. சரி, நீங்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸ் அனுப்புகிறீங்களா, ஆல் ஆப்ஷன் ஆர் ஆன் த டேபிள். சரி, நீங்கள் பவர் ஸ்டேஷன் அடிக்கிறீங்களா, ஆல் ஆப்ஷன் ஆர் ஆன் த டேபிள் அப்படின்னு இருக்கிறார். இதை கேட்ட உடனே வடிவேல் இல்லை, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் மேலகரம் பார்த்துக்குவான், எல்லாம் மேலகரம் பார்த்துக்குவான் அப்படின்னு. ஏன்பா என்னைய சொல்கிற, கீழகரம்னு ஒருத்தர் சொல்லுன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அந்த இடத்துல. ஆமாம், ரிப்போர்ட்டர் அவருக்கு அந்த டீயை கொஞ்சம் கொடுத்துருமா, டேபிள் மேலே இருக்கிற டீயை கொடுத்துரு, அவர்கிட்ட பதிலாக மாறி வரும். எதை கேட்டாலும் ஆல் ஆப்ஷன் அந்த டேபிள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஒருவேளை டேபிள் மேலே இருக்கிற டீயை குறி வச்சு தான் சொல்லுவாரா எனக்கு தெரியல. அது எப்படி நீங்கள் ஈரானுக்குள்ளே கிரவுண்ட் ஃபோர்ஸ்ன்றதெல்லாம் அவ்வளோ பாசிபிள்லாம் இல்லைங்க. அது வந்து மலை படர்ந்த ஒரு பிரதேசம், அது இல்லாமல் மணல் படர்ந்த பிரதேசம். அதெல்லாம் தாண்டி போய் பிடிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப ரேர். அது நீ ஒன்லி தாக்குதல் நடத்தி இந்த மாதிரி அங்கே நாட்டு உள்ள மக்கள் வந்து பெருசாக ரிஜிம் சேஞ்ச் வந்து நாட்டை மாற்றினா தான் உண்டு. கிரவுண்ட் ஆப்ரேஷன்லாம் போனீங்கன்னா அது 2027 2028 ட்ரம்ப் ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆள் வந்துடும். அடுத்த ஆள் நான் எங்கள் வீரர்களை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் ஆப்ஷனில் இருக்குன்னு சொல்கிறாரு. டீ காப்பி குடிச்சிட்டு என்ன சொல்ல போகிறாரு தெரியல. இவர் நேட்டோவுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக நேட்டோ வந்து அமெரிக்காவுக்கு உதவி செய்யணும். ஏன்னா இந்த உலகம் அமைதி பெறுவதற்கு, இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் காதுகளில் ரிங்காரமாக ஒலிக்க வேண்டும் என்றால் ஈரான் போன்ற நாடுகள் இந்த பூமியில் இருக்கவே கூடாது. தீவிரவாதத்தை வளர்த்தி இந்த அளவுக்கு தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்ற நாடுகளை ஈரான் அமெரிக்கா முழுமையாக அழித்து கொண்டிருக்கிறது என்றால் மிக அற்புதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அதனால் நாங்கள் அமெரிக்காவுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த வரைபடங்கள்லாம் போட்டு இங்கே தான் அடிக்க போகிறாங்க, இதுதான் அவங்களோட பவர் ஸ்டேஷன் அப்படின்னா வந்து போட்டிருந்தாங்க. நானும் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் கண்டுபிடிச்சிக்கோங்க எங்கெங்கன்ட்டு. இதுக்கப்புறம் அடுத்த தாக்குதல் 48 மணி நேரத்தில் அடிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னா, இதை ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கணுன்னா இந்த கீழே பாருங்கள், சவுத் பேர்ஸ் கேஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அதுதான் கீ சோர்ஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷனு. ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டோட மொத்த பவர் ஜென்ரேஷனில் 70% இருக்குது. அதுக்கப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்டோடு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. தெர்மல் பவர் பிளான்ட்டு ப்ளஸ் வந்து இந்த சிங்கிள் கேஸ் சோர்ஸ் மூலிமா 70% வந்து உருவாக்குறாங்க. இந்த சவுத் கேஸ் ஃபீல்டு வந்து அஸ்வாஸில் இருக்குது. அஸ்வாஸ்லேருந்து இஸ்ஃபஹான், அப்படியே இஸ்ஃபஹான்லேருந்து தெஹரன், அப்புறம் தெஹரன். அது இல்லாமல் அங்கே மேலே இருக்கக்கூடிய காஸ்பியன் சீலேருந்து கீழே பார்த்தோன்னா தெர்மல் பவர் பிளான்ட் தனியாக இருக்குது. அது ஒவ்வொன்றும் எத்தனை ஜிகாவாட் உற்பத்தி செய்கிறாங்கன்றதையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கெர்மான் இருக்குது. இதுதான் முக்கியமான பவர் ஸ்டேஷன். சும்மா ஒரு 7-8 இடம் தான் இருக்குது. இந்த 8 இடத்த சப்போஸ் அடித்தாங்கன்னாவே ரொம்ப கொஞ்சம் டஃப் ஆகிடும் ஈரான் தரப்பில். ஈரான் டஃப் ஆகுது இல்லைங்க, அரபு நாடுகள் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு உக்காந்த வேண்டியதுதான். இந்த நிலைமையை பார்க்கும்போது இப்படியே தான் இந்த ஜெலன்ஸ்கியை உசுப்பேத்தி மனுஷன் பாவம் ரொம்ப வெறியாகி இப்போ கடைசியில் ஜெலன்ஸ்கினா யார், எங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரியான கேள்வி இந்த இடத்துல அமெரிக்கா வைத்திருக்காங்க. பாவம் நடுவில் நிற்கிற கோட்டசாமிங்க இப்போ அரபு நாடுகள் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அமெரிக்கா நிலைகளை வெளியேற்றலான்னு சொன்னால் அது செட் ஆகாது, இந்த பக்கம் போகலானாலும் செட் ஆகாதுன்ற மாதிரியான மனநிலையில் தான் இருக்காங்க இப்போது சூழ்நிலை. ஏன்னா ஈரான் நடத்தியே தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்குது. இது வரைக்கும் 39 எனர்ஜி சைட் அடிச்சிருக்காங்க. 9 நாடுகள் மீது தாக்குதல். ஆயில் ரிஃபைனரி, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு, எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ், ஸ்டோரேஜ் டெர்மினல்ஸ், பைப்லைன் ஹப். ஏன்னா இந்த பக்கம் இருந்து சவுதி அரேபியா அந்த பக்கம் கொண்டு போனாங்க, அதையும் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பல தாக்குதல்களை நிகழ்த்தி பல அதிர்ச்சிகளை வந்து கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம 74வது அலையை செலுத்தியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் டிமோனோ பகுதியை, அதுக்கப்புறம் டெல்லவியூவில் ஒரு 2 இடத்துல நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரமும் என்ன பண்ணிட்டாங்க, டெல்லவியூவில் ஒரு 3 இடத்துல ஒரு கார் வந்து நின்றுருக்கு, கார் பக்கத்தில் ஒரு பைக் ஒன்று போயிருக்கு, ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா,
அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து தாக்கல் நடத்துவது என்பது அக்கார்டிங் டு ஐநா லாவின் படி இது போர் விதிமுறைகளுக்கு முரணானது. இது மாதிரி தாக்கல் நடத்தலாமா? ஐநாவே ஏன் முடிவெடுக்கவில்லை அப்படின்னு இஸ்ரேல் போய் கேட்க முடியாது. ஏன்னா இதே இஸ்ரேல் 2021-22 சம்திங், அந்த இயர் கூட சொல்லிடுறேன், 2024 இங்கே இஸ்ரேலுக்கான ஐநாவுடைய நிரந்தர தூதரை போயிட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்கல்ல, இந்த ஐநா என்பது வேஸ்ட், இப்படி போட்டால் ஒன்றுமே இல்லை, நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? உங்களால் அங்கே காசாவுக்குள்ள அமாஸ் பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அந்த பிணைய கைதிகளை மீட்பதற்கு வக்கில்லை. ஆனால் நீங்கள் என்னைய போர்க்குற்றம் செய்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, இதை பண்ணுறீங்க, நாங்கள் அங்கே தாக்கல் நடத்துகிறேன்னு கேட்குறீங்க. இதே நீங்கள் தைரியமான ஆளாக இருந்தால் இஸ்ரேலு கேட்கறது பதில் அமாஸ் உங்களால் கேட்க முடியுமா? டம்மி பீஸுங்களே அப்படின்னு ஐநாவை திட்ட. இப்போ ஐநா சரிப்பா நாங்கள் டம்மி பீஸு தான் அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. இப்போ போயிட்டு அதே டம்மி பீஸுக்கிட்ட போயிட்டு இஸ்ரேல் டம்மி பீஸ் ஐநா வாங்க இதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னா இது எங்கே போய் கேட்க முடியும் சொல்லுங்க ஐயா? சட்டம்னா சட்ட கிளியே தான் செய்யும், சண்டைன்னா நீங்களே ஏகப்பட்ட தாக்கல் அடிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ ஹைதர் அலி காமெனி மட்டும் இல்லாமல் ஐஆர்ஜிசியினுடைய நிறைய தலைவர்கள், பார்க்கின்ற தலைவர்கள்லாம், கிடைக்கிற தலைவர்கள்லாம் அடித்து தூக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் பாட்டு மொசாத் மூலயமா வேட்டை ஆடிட்டே இருக்கிறீங்க. தினந்தோறும் 4 நாள் வந்துட்டே இருக்குது ரிப்போர்ட். நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுருக்கேன், சரி நாளைக்கு சொல்லலான்ட்டு. அந்த அளவுக்கு நீங்கள் அடிச்சுட்டு பண்ணுற அளவுக்குலாம் பண்ணிவிட்டு கடைசியில் ஐநாவில் முறையிட்டால் ஈரானும் அந்த இடத்துல வைப்பாங்க. அதனால் வேறு வழியே இல்லை. நாட்டாமன்றது மாதிரி ஐநா ஒதுங்கிக்கும். நீங்களாம் அடித்து ஒரு தீர்வு கொண்டு வந்தால் தான் ஒன்று இதுவா அங்கேயா, வெற்றியா தோல்வியா, அதில் தான் இதை முடிக்கணுன்றதுல தலைவிதி. இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கூடுதல் தகவல். ஏன்னா நெதன்யாகு அவர்கள் இன்று தாக்கல் நடத்தப்பட்ட பகுதியில் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, உலக நாடுகளே இன்னும் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? உலகத்தில் அமைதி பெற வேண்டும், தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் கடந்த 48 மணி நேரத்தில் பொதுமக்கள் மீது கொத்து குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கும் ஈரானை பார்த்து உங்களுக்கு கோபம் வரவில்லை என்றால் இந்த பூ உலகில் எப்படி தீவிரவாதத்தை ஒழிப்பது? வாருங்கள், என்னுடன் இணையுங்கள், போரை நிகழ்த்துங்கள், தாக்குதல் நடத்துங்கள் அப்படின்லாம் அவர் பயங்கரமாக வெறித்தனமாக பேசிட்டு இருக்கிறாரு. அதனால் இன்னும் அவர் பேசிட்டு கொஞ்சம் அரை மணி நேரம் அப்புறம் கூட பார்த்தோம்னா டெல்லவியூவில் இருக்கக்கூடிய ஹைவேஸில் பார்த்தோம்னா பெரிய தாக்கல் நிகழ்ந்துருது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் கையில் எடுத்துட்டாங்க லெபனானுடைய பகுதி. ஃபர்ஸ்ட் அல் குவாஷம்னுடைய பிரிட்ஜ் ஒன்று, லெட்டானி ரிவர், ஏற்கனவே 2 பிரிட்ஜ் அடிச்சிட்டாங்க. இப்போ நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த சதர்ன் லெபனானுக்கு மேலே வரைக்கும் எந்தெந்த பிரிட்ஜு கண்ணுக்கு தெரியுதோ, இன்க்ளூடிங் வீட்டில் இருக்கிற பிரிட்ஜு கண்ணுக்கு தெரிஞ்சால் கூட அடிச்சிருங்கன்ட்டாராம். கம்ப்ளீட் எல்லாத்தையுமே, எதையும் நீங்கள் விட்டு வைக்காதீங்க, எதையும் பெண்டிங் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி 2 ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய கமாண்டர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. எல்லைப்பகல் தொடர்ந்து நாங்கள் முன்னேறிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலில் லெபனானுடைய அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ரொம்ப டீஎஸ்கலேட் ஆகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிக்கிறாங்க, முடியல எங்களால் அப்படின்னா நீங்கள் ஹெஸ்புல்லா கிட்ட பேசணும். வாங்க ஹெஸ்புல்லா அமைதி காத்துக்கோங்க வாங்கன்னு கேட்கணும். பட் இந்த இடத்துல ஹெஸ்புல்லா திருப்பி அவர்களை பார்த்து கேட்பாங்க, லெபனானுடைய பிரசிடென்ட்டை பார்த்து. ஏற்கனவே 300 நாளும் கோட்டாவின் அடிப்படையில் 4 மேனியும் பொழுதொரு வண்ணமும் எங்களை தாக்கியல் நடத்தி கொண்டிருந்தார்களே, அப்பொழுது வாயில் வாழைப்பழத்தை வாய்த்து கொண்டிருந்தீர்களா, சாப்பிட்டு கொண்டிருந்தீர்களா அப்படின்னு இந்த தரப்பில் கேட்பாங்க. இல்லை சோறு தான் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க இந்த தரப்பில். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அங்கேயும் டூ ஆர் டை தான், எங்கள் லெபனான்லேயும் டூ ஆர் டை தான், இவங்களா அவங்களா அப்படின்றது தான். ஆனால் லெபனானில் பயங்கரமான ஒரு தாக்குதல், 1000க்கும் மேற்பட்ட இழப்புகள். இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே எங்கள் ஈரானை விட இந்த பக்கம் லெபனான் கிராஸ் ஆகி வந்துடுறதுல தெளிவாக தெரியுது. சரி, இப்போ நம்ம இஸ்ரேலினுடைய தாக்குதலை பார்க்கலாம். இஸ்ரேல் என்று தாக்குதல் மலையை துவங்கி இருந்தது ஈரான் மீது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெப்பன் ப்ரொடக்ஷனுடைய ஸ்டோரேஜ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய பகுதி தெஹரானில் 1. அப்புறம் அவங்களுடைய மிலிட்ரி பேஸ்ட் ட்ரைனிங் சோல்ஜர்ஸ், அப்புறம் மிலிட்ரி சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய பகுதி, ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஈரானுடைய மிலிட்ரி ஆஃப் இன்டெலிஜென்ட் எமர்ஜென்சி ஹெட் குவார்ட்டர், இன்டர்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இதெல்லாம் அந்த மிச்சம் சொச்சம் இருந்த பகுதியெல்லாம் இன்னைக்கு கடுமையான தாக்கல் நடத்தினாங்க. அஸ்வாஸ் அண்ட் பேந்தரபாஸ் இந்த பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க. அப்புறம் டெஸ்புல் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு ஆயுத குடோன் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்ஃபஹானில் ஐஏஎஃப் பேஸ்ன்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு தாக்கல் நிகழ்த்த முடிஞ்சது. அராக் அப்படின்ற ஒரு பகுதியிலும், அப்புறம்
கராச், பெர்ஷியன், மொத்தம் ஒரு 30-40 பகுதி இன்னைக்கு பிரித்து ஒரு கடுமையான தாக்கல் நிகழ்த்தியிருந்தால் உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவு நான் காட்ட விரும்புகிறேன். நான் இன்றைக்கி ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு, நான் இதை டவுன்லோட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஆனால் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப லோ கிராவிட்டியில் பறந்து அடித்தாங்க. இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் ரொம்ப மேலே இல்லை, கீழே போயிட்டு கடுமையான தாக்குதல். அவங்களோட இணைந்து அமெரிக்காவும் தாக்கல் நடத்தினாங்க. ஏன்னா நேற்றே இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சண்டே அதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஈரானுக்குள்ளே பெரிய அளவுக்கான தாக்கம் நிகழ்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இது கூடுதல் பதிவாக பார்க்க முடிகிறது. நான் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியை நோக்கி போகும்போது நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு தான், இந்த ஹவுதிக்கு பார்த்துட்டு இந்த ஈராக் ரெசிடென்ஸுக்கிட்டே நான் ஒன்று தான், ஐயா நீங்கள் அடிக்கிறனா ஒன்று ஆல்ரெடி அடிச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், நாங்கள் இந்த வீடியோ மட்டும் வெளியிடாதீங்க, முடியல நம்மளால். நீங்கள் காட்டுற வித்தைகள்லாம் ஒன்றும் தாங்க முடியல. பைக்கு மேலே நின்று சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் பயங்கரமாக போடுறீங்க வீடியோ. அவங்க மேலேருந்து பொடியன்னு 2 குண்டு போட்டாங்கன்னா என்ன ஆகுறது? இப்போ பைக்கு மேலே நின்று சொல்கிற வீடியோலாம் தேவையா? ஏன்னா இன்னும் நாங்கள் ஆல் ஆப்ஷன் ஆன் த டேபிள் மறுபடியும் இவங்களும் சொல்கிறாங்க. யார்? இந்த ரெட் சீல் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அவதிகள் இருக்காங்கல்ல, இவங்க டெய்லியும் இதே தான் வேலை, அவ்வளோதான், அதோ வந்துட்டோம் ஆல் ஆப்ஷன் அந்த டேபிள்னு டெய்லியும் ஒரு வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. போதும், நாங்கள் பயந்துக்கிட்டோம். நீங்கள் வீடியோ வரதுன்னா வந்துடுங்க களத்துக்கு. இந்த டெய்லி இதான் வரேன் அதான் வரேன்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒன்று. அதே போல் எங்கள் ஈராக்கில் நஜூபா மூமெண்ட்னு ஒன்று புதுசாக இப்போ நாங்களும் ஒரு ரெசிடென்ஸ் தான்ப்பா, எங்களுக்கும் கொஞ்சம் நாங்கள் சேர்ந்துக்கிட்டுமான்றாங்க. அதாவது இது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ரைட்டு தமிழகத்தில் சொல்கிறேன் நான், திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருவாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்துருவாங்க. அந்த கட்சிக்கு ஆ இ பூ கா கீ என்ன பேர் வைக்கிறாங்க, நம்மளால படிக்கூட முடியறதில்ல. இப்படி திடீர்னு கட்சிகள் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு 10 கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாருப்பா நீங்கள், எங்கப்பா இருந்தீங்க எத்தனை நாளா, ஏன்ப்பா எத்தனை நாளாக ஆரம்பிக்கலன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தேர்தல் ஆரம்பிச்சுன்றாங்கல்ல. அந்த மாதிரி இந்த ரெசிடென்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கப்பா இருந்தீங்கன்னா தெரியாது, ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி அங்கே அடித்தாங்கன்னா ஃபண்டிங் வருதா என்னன்னே தெரியல. இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, இந்த ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸுடைய ஒரு 2 குரூப் இருக்குது. அந்த குரூப் கிட்ட நேட்டோ போயிட்டு இந்த மாதிரி கண்ணுங்களா ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறோம், அதுக்கப்புறம் நீ அடிக்கிறனா கூட அடிப்பா அப்படின்னு இந்த 24 மணி நேரம் கேப் கொடுத்தாங்கன்னா, இந்த 24 மணி நேரம் கேப்பில் பெருசாக அவங்க இங்கேருந்து வெக்கேட் ஆன மாதிரி தெரியலையா. ஒன்று இத்தாலி போயிட்டாங்க, அப்புறம் ஸ்பெயின் போயிருக்காங்க, ஃப்ரான்ஸ் இன்னும் போகல, யூகே கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட 24 மணி நேரம் கேட்டிங்கல்ல, நீங்கள் கிளம்ப வேண்டியது தானே. அது இல்லாமல் என்கிட்ட ஈராக்கினுடைய மிலிட்ரியும் கேட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் கிளம்பல அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள், அடிக்கட்டுமா அப்படின்னு இவங்க இப்போ அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதாவது ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ குரூப்ஸ் இருக்குது, அவ்வளோ குரூப்ஸும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காலி பண்ணுறதா இல்லை வெளியேறதா அந்த ஏரியா விடுறதான்னு ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ ஈராக்கில் அமெரிக்காவோட நிலைகள் அந்தளவு. ஆனால் அவங்களும் பதிலுக்கு அடிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு ஒரு ரியாலிட்டியை பார்க்க முடிஞ்சது. இந்த நீங்கள் வரைபடத்தை பார்க்குறீங்களா, 28 பிப்ரவரியிலிருந்து 16 மார்ச் வரைக்கும், அதாவது ப்ரோ ஈரான்ஸுடைய ஃபேக்ஷன், இந்த ரெட் கலர் இருக்குது பாருங்கள், அது ப்ரோ ஈரான்ஸ் ஈராக் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த நீல கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிற தாக்குதல். அப்போ நீல கலர் கம்மியாக இருக்கா, அப்போ ப்ளூ கலர் அதிகமாக இருக்கா? இப்போ தெரியுதா இந்த ப்ரோ ஈரான் குரூப்ஸ் எந்த அளவுக்கு தாக்கல் நடத்துகிறாங்கன்னு தெரியுதுல்ல. அங்கே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியே எல்லா கப்பலும் என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு ஈரான் செக் பண்ணாதான் அனுப்புகிறாங்கன்னு ஒரு 2 பத்திரிகையாளர்கள் போயிட்டு அந்த இடத்த ஆய்வு செஞ்ச மாதிரி வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அதை எல்லா சேனல்லையும் பார்க்க முடிஞ்சது. அது கடைசியில் கிராக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை பாஸ் அது போய் அது 2015 எடுத்த பதிவு, இப்போ பதிவு இன்னும் உறுதிப்படுத்தின மாதிரி தெரியலன்றாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 3 கப்பல் அனுப்புனாங்கல்ல, அப்போ கூட ஒரு பர்டிகுலர் சம் அமௌண்ட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இன்னும் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. இந்த வீடியோட நிறைய பகுதியில் இன்று MQ-9 ரீப்பர் ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. எந்த பகுதி, புஷீர் அப்படின்ற ஒரு பகுதியில் கீழே சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அது பஞ்சமே இல்லை, எவ்வளோதான் சுட்டு வீழ்த்துவாங்கன்னு தெரியல. இந்த பேர் 18 பக்கம் சொல்லியிருக்காங்க ஓவராலாக. அவங்க இஸ்ரேலே 12 பக்கம் இழந்ததை ஒத்துக்கிட்டாங்க. 12லேருந்து 15 பக்கம், அமெரிக்காவெலாம் 18 இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க. அதே போல் ட்ரோன், அதாவது ஈரானுடைய ட்ரோன் வரும்போது அங்கே சவுதி அரேபியாவுடைய ஏர்பேஸும் இந்த பக்கம் எமிரேட்ஸினுடைய ஏர்பேஸும் ஜஸ்ட் மிஸ்
லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கான் துபாயினுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். அதை வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த தெஹ்ரான் பக்கத்தில் எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்கல் நடத்தினதில் 60 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் வந்து எரிந்து போயிருக்கான் கம்ப்ளீட்டாக. இன்னுமே அங்கே அந்த டாக்ஸிக் காற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் வந்து மக்கள் உணர்வதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். வணக்கம்.